அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் உள்ள நிதி அமைச்சக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பொது பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலை 11 மணிக்கு தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து 9வது முறையாக அவர் தன்னுடைய இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் தொடர்ந்து 2வது முறையாக ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கு முன்பு 27 ஆண்டுகளுக்கு முன்பு 1999ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை என்று தாக்கல் செய்யப்பட்டது. அப்போதைய நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா ஞாயிற்றுக்கிழமை என்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதன் பிறகு 27 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஞாயிற்றுக்கிழமை என்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. பட்ஜெட் உரை அடங்கிய அந்த பிரதியுடன் நிதியமைச்சர் தற்போது நிதி அமைச்சகம் அமைந்திருக்கக்கூடிய கர்த்தவ்ய பவனுக்கு வந்திருக்கிறார். அண்மையில் தான் நிதி அமைச்சகம் இந்த கர்த்தவ்ய பவனுக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அங்கு தன்னுடைய நிதி அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரிகள் யாரெல்லாம் இந்த பட்ஜெட்டில் தயாரிப்பதில் முக்கிய பங்காற்றினார்களோ அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்த பிறகு அங்கே தன்னுடைய நிதி அமைச்சர் அதிகாரிகளோடு இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். அதன் பிறகு அவர் இங்கிருந்து புறப்பட்டு குடியரசுத் தலைவரை சந்தித்து பட்ஜெட் உரையை காட்டி அவர் வாழ்த்து பெறுகிறார். அப்போது குடியரசுத் தலைவர் வழக்கம் போல நிதி அமைச்சருக்கு தயிரும் சர்க்கரையும் கலந்த அந்த இனிப்பை ஊட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவரோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிறகு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருகை தருவார். இன்று காலை 10-15 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது நாடாளுமன்ற வளாகத்தில். அங்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்னர் சுமார் 11 மணி அளவில் நிதியமைச்சர் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மக்களவையிலே தாக்கல் செய்கிறார். நன்றி ரமேஷ்குமார். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.